நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஊழியத்துல மெயினா நான் சொல்றேன், இந்த இடம் என்னை காட்டுறதுக்கு கிடையாது. இந்த இடம் என்னுடைய உயர்வை காட்டுறதுக்கு கிடையாது. இந்த இடம் என்னுடைய அழகை காட்டுறதுக்கு கிடையாது. என்னுடைய திறமையை காட்டுறதுக்கு கிடையாது. இந்த இடம் பர்ஃபார்மன்ஸ் பண்ற இடம் கிடையாது. இந்த இடத்துல என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு காண்பிக்கிற இடம் கிடையாது. இந்த இடத்துல என்ன ஜீரோ ஆக்கி இயேசுவை வெளிப்படுத்துகிற இடம். அடிக்கடி அதான் சொல்லுவேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னிடத்துல ஒரு காரியத்தை கேட்டார் 2013 நினைக்கிறேன். அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், நீ பிரசங்கித்தாலும் என் நாமத்தினால நீ எதை செய்தாலும் நீயோ உன்னை ரசிக்கத்தக்கவனாக காட்டுகிறாயா அல்லது என்னை ருசிக்க வைக்கிறவனாக இருக்கிறாயா அப்படின்னு காரியத்தை பேசினார். நீ பிரசங்கம் பண்ணாலும் என் நாமத்தில் எதை செய்தாலும் உன்னை ரசிக்கிற அளவுக்கு நீ உன்னை காண்பிக்கிறியா அல்லது நீ பேச பேச என்னை ருசிக்க வைத்து கொண்டிருக்கிறியான்னு கேட்டார். ஆண்டவரிடத்துல அன்னைக்கு நான் என்னை விட்டு கொடுத்த ஆண்டவரே, நான் பேச பேச ஸ்டீஃபன் நல்லா பேசுறான் வருகிறதோ இல்லையோ, ஆனா நான் பேச பேச என் இயேசு, அவர் பேசுற இயேசு இவ்வளவு பெரியவரா, அவர் பேசுற இயேசு கிறிஸ்து இவ்வளவு உயர்ந்தவரா, அவர் பேசுற இயேசு கிறிஸ்து இவ்வளவு அழகானவரா, அன்னைக்கு என் நாம ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்தேன். ஆண்டவரே, பேசுற அத்தனை வார்த்தையும் உங்க நாம மகிமைப்படுறதா இருக்கணும். கொடுக்கிற சாட்சியால நீ செய்த காரியமா இருக்கணும். உங்களை மேல தூக்கி பேசணும். ஆண்டவரே, இந்த இடம் என்பது நம்மை வெளிப்படுத்துகிற காரியம் கிடையாது. ஆண்டவர் அதனால தான் ஊழியத்தை மாத்திரம் தாழ்வுல இருந்து எடுத்துட்டு வந்து அப்படியே ஆண்டவர் காட்டுறார். அந்த தாழ்வுல இருந்து வந்து இன்னைக்கு பிரம்மாண்டமா மாத்தணும், பெருசா மாத்தணும், உயர்வா மாத்தணும், நான் பிரம்மாண்டமா காண்பிச்சுக்கணும், ஆண்டவர் எங்க சபையில இருக்கிறாருன்னா காட்டணும், ஆண்டவர் எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார் காட்டணும். இன்னைக்கு பிரம்மாண்டம் 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 பிரம்மாண்டமா பண்ணணும்னு சொல்லி பிரம்மாண்டத்துக்கு நேரா போக 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 என்ன ஆயிட்டு இருக்கு தெரியுங்களா? சபைக்குள்ள தேவனுடைய சமூகமானது குறைஞ்சிருச்சு, சபைக்குள்ள பரிசுத்தமானது குறைஞ்சிருச்சு, சபைக்குள்ள தேவ சித்தமானது குறைஞ்சிருச்சு. ஏன்? ஆவியானவர் அசைவாடுறதுக்கு விட முடியாது. நான் நினைக்கிறது தான் நடக்கணும். தேவ சித்தமா சுயசித்தமானு பார்த்தீங்கன்னா சுயசித்தம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்கு, கடந்த நாளில் நம்ம வாசிச்சோம், தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்ம தாழ்வை நினைச்சாராம். நம்ம தாழ்வில் இருந்தல அவர் நம் தாழ்வை நினைச்சாரு. ஆனா நம்ம இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை இந்த நாளில் நம்மளுடைய தாழ்வை நம்ம நினைக்கிறோமா? இன்னைக்கு கொஞ்சம் உயர்வு வந்துட்ட உடனே அந்த பெருமை மேட்டுமை, அந்த பொசிஷன்ல போயிட்ட உடனே பெருமை மேட்டுமை எங்கேருந்து வந்தோன்றது மறந்துடுறோம்.